இதெல்லாம் புதுசா வந்த ஆர்டருங்க. இந்த ஃபால்ட் எல்லாம் கரெக்டா பார்த்துட்டு அந்த யூனிட் கரெக்டா அனுப்பி விட்டுருங்க. சரி சார், நான் செக் பண்ணிட்டு அனுப்பிடுறேன். ஆமா, அதை செஞ்சிடுங்க. சரி சார். அதுக்கப்புறம் சார், ஈவினிங்குள்ள டிஸ்பேச் பண்ண மெட்டீரியல்ஸை கரெக்டா பேக் பண்ணி கோடவுனுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். அடடே, வாங்க கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். என்னப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லபடியா தான் இருக்கேன். ஆமா, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருந்தேனே. ஆமா, என் பையன் சொன்னான். அது சம்பந்தமா தான் வந்திருக்கிறேன். உன் பையன் மேரேஜ் விஷயமா சொன்னியாமே, பக்கத்து வீட்டுல பேசினேன். ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. பொருத்தம் இருந்தா பேசி முடிச்சிரு. ரொம்ப நல்ல ஃபேமிலி. ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணன். நீ என்னப்பா, இதுக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ்? மெனக்கட்டு தேடி வந்திருக்கீங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லனா எப்படி? சரி சரி, நான் கிளம்புறேன். இருங்க சார், டீ சொல்லியிருக்கிறேன், வந்துடும். சாப்பிட்டு போயிருங்களேன். அதோ வந்துருச்சே. ஏப்பா சீக்கிரம் வாப்பா, ஆறி போயிட போகுது. இந்தாங்க கிருஷ்ணன். நாராயணன் சார், நீ வாங்க. நம்ம ஆபீஸ்ல டேபிள்ல ஒரு டஸ்டா இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. சரிங்க. சாப்பிடுங்க. என்ன கிருஷ்ணன் இதை யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. என்ன டீ சாப்பிடலையா? இல்ல வேண்டாம், போதும் போதும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. அப்புறம் பாய் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன பார்த்ததுல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டீங்கல்ல? கொஞ்சம் இல்ல சார், ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம்? வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், அதான். அதுக்காக உங்க வயசுக்கும் தகுதிக்கும் போய் டீ வாங்கிட்டு வர்றதும் டேபிளை துடைக்கிறதும் நல்ல இல்ல சார். எனக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு சார். வேலை பார்க்கறதுல என்ன சார் வித்தியாசம்? எனக்கு எங்க வேலை இல்லை சார். அதோ பின்னாடி கோடோ செக்யூரிட்டி, நைட் ஷிஃப்ட் தான். இதெல்லாம் சும்மா ஓட்டி. சந்தோஷமா பண்றேன் சார். எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்ல. உங்களுக்கு எப்படியோ சார், ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். எனக்கு சங்கடமா இல்ல சார், ஆனா உங்களை இப்போ இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சங்கடமா இருக்கு. தயவு செய்து நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், நான் இப்படி ஒரு வேலை பார்க்கறது அபிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வேதனைப்படுவா. அதனால தயவு செய்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி சார். சார், நீங்க என்ன பார்த்ததே மறந்துடுங்க. சரி சார். ஏப்பா சீக்கிரம் வாப்பா. வரேன் சார். என்ன நின்னுட்டே தூங்குற? எங்க அபி மேடத்தை காணோம்? இப்ப வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்ன யாரு அவனுங்க? தெரியல. என்ன விஷயமா வந்திருப்பானுங்க? பவன பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கானுங்க. ஒருவேளை ரைடுக்கு வந்திருப்பானுங்களோ? ரெய்டா? ஆமாயா, ஆபீசர்னா ரைடுக்கு தானே வருவானுங்க. அண்ணே ரெய்டு இல்லண்ணே, செக்கிங். யோ, நம்ம தொழில் படிதான் நான் சொல்றேன். அண்ணே சாராயங்க அச்சர இடத்துல பலான லாட்ஜுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் ரெய்டு. இப்ப நம்ம டீசன்ட் பொசிஷன்ல இருக்கோம்ல. ஓ, அப்ப இதுக்கு பேரு செக்கிங்க? ஆமாண்ணே. யோ, கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்க போதியா? வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். வாங்க. யோ, சேர் எடுத்து போடியா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமா இருக்கு சார். நாங்க இப்ப டீசென்டான ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்லாப்பட்டி கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் சார். அண்ணே அவங்க கேட்காம நீங்களே எதுவும் சொல்லாதீங்க. சரி, நீங்க கேளுங்க சார், நான் சொல்றேன்.
சார் நான் சிவில் இன்ஜினியர் இவர் ஆர்கிடெக்ட் ஹலோ சார். ஓகே. மேட்ரு என்ன, செக்கிங் தானே? சார் நாங்கள் அதுக்கு வரல சார், வேறொரு விஷயமா. வேற ஒரு விஷயமா? யோ, ரைடுக்கு தானே வந்திருக்காங்க. தெரியலையே என்ன. என்ன விஷயம்னு கேளியா? சரிண்ணே. சார் இப்போ நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? சார் நாங்க 3 பேரும் இந்த கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கோம் சார். வேலை கேட்டு வந்தீங்களா? ஏற்கனவே அபி மேடம் கூட வேலை பார்த்துருக்கோம் சார். மேடம் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து வேலை கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆ? அபி மேடம் கூட வேலை பார்த்தீங்களா? அவங்க பொதுவா என்ன கேட்காம எதுவும் செய்யறதில்ல. நீங்க யாரு? என் பேர் முத்தப்பா சார். நான் அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆ. நீங்க 2 பேரும்? சார் நான் சிவில் இன்ஜினியர். சார் நான் ஆர்கிடெக்ட். சிவில் இன்ஜினியர். ஓகே. பென்சில் வச்சு கட்டடம் கட்டுறதுக்கு படமெல்லாம் வரைவாங்க. நீ என்னன்னு சொன்ன? சார் ஆர்கிடெக்ட் சார். யா, என்ன வேலை செய்வ? சார் இந்த பில்டிங்லாம் டிசைன் பண்ணுறதா சார் என் வேலை. என்னையா சொல்றாங்க? யோ, அது என்ன புடவையா நான் டிசைன் பண்றதுக்கு? ஆ? வேலை என்னன்னு தெளிவா சொல்ல தெரியல. சார் அதான் சொன்னேனே சார். அண்ணே ரொம்ப கேட்காதீங்கண்ணே, அப்புறம் நம்மளை முட்டாள் நினைச்சிட்டு போறாங்க. சரி சரி, உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்றேன். இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறதுலாம் நான் தான். மேடம் நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. சார் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்களை சேர்த்துக்கணும் சார். கடவுள் மாதிரி உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். அவ்வளவுதானே, சேர்த்தாச்சு. உங்க 3 பேருக்கு இங்க வேலை கொடுத்தாச்சு. தேங்க்யூ நன்றி சார். சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி சார். அண்ணே நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அசிங்கமாயிடாது. யோ, நான் சொல்லியும் மேடம் மறுத்துருவாங்களையா? நம்ம எவ்வளவு பணம் போட்டிருக்கிறோம்? அண்ணே மேடம் கூட ஒத்துப்பாங்கண்ணே, ஆனா அந்த தொல்காப்பியம் பையன் இடையில பூந்து கலாட்டா பண்ணா. அவன் கிடக்குறான் என் சுண்டக்கா பைய. அண்ணே மேடம் வராங்க. மேடம் வர்றாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன முத்தப்பா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. அது மேடம், இவங்க 3 பேரும் நம்ம ஆபீஸ்ல வேலை கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன சிவதாஸ் நீங்க பண்றது? இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? ஆதித்யா பில்டர்ஸ்ல வேலை பார்க்கறவங்க. என்னது, ஆதித்யா பில்டர்ஸ் இல்லையா? ஆமா. ஏன் முத்தப்பா நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க? பச்சுவந்தரமான வேலையெல்லாம் பார்க்கல, இப்ப எப்படி இங்க வந்தீங்க? அபி இவங்கெல்லாம் நமக்கு வேணாம், ப்ளீஸ் உள்ள விட்டுறாதீங்க. இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி? என்ன பட்டுன்னு சொல்றேன் சிவதாஸ், புரியாம பேசாதீங்க. இவங்களை வச்சுட்டு எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது. நாங்க அனுபவப்பட்டவங்க. சிவதாஸ், இவங்க 3 பேருமே ஆதிக்கிட்ட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ். மேடம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தொல்காப்பியன் கிருஷ்ணன் 3 பேரும் அங்கதானே வேலை பார்த்தீங்க. நீங்க ஏதோ வருத்தத்துல பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதே மாதிரி அவங்களும் வந்திருக்கலாம் இல்லையா? பாவங்க, இவங்க நம்மளை தேடி வந்துட்டாங்க. கடவுள் மாதிரின்னு வேற சொல்றாங்க. ஆமாம்மா, செருப்பால் அடிக்காத குறையா அந்த ஆதி எங்களை வெளியே பிடிச்சி தள்ளிட்டாரு. நாங்க எவ்வளவோ உழைச்சோம்மா, ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சுமா. இவங்க எல்லாம் படிச்சவங்கம்மா, எங்க போனாலும் வேலை கிடைக்கும். தனிப்பட்ட முறையில நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. பாத்தீங்களா மேடம்? இதை பாருங்க சிவதாஸ், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியல. இந்த நிற்கிறாங்களா 2 பேரும், அவங்கள பத்தி எனக்கு முழுசா தெரியாது. இந்த முத்தப்பாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இவர் பண்ண பல காரியங்களை நாங்க மறக்கிறதா இல்ல. மேடம், தொல்காப்பியன் வேணா பழச மறக்காத ஆளா இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நீங்க ஒரு காலத்துல தவிச்சு நின்ன மாதிரி இவங்க 3 பேரும் உங்க முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க முகத்தை பாருங்க மேடம். ஆமா மேடம், உங்களை நம்பி வந்துட்டோம். நீங்க தான் மன்னிச்சு எங்களுக்கு வேலை கொடுக்கணும். வணக்கம் சார். சரி. கிருஷ்ணன் சார். என்னம்மா? முத்தப்பா அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண போறாங்க. இவங்களையா? ஆமா சார். இவங்களோட டீடைல்ஸை வாங்கி வைங்க. சம்பளம் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறமா பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிப்பா. அம்மா, உங்ககிட்ட தனியா பேசணும்மா. பேசலாமே. உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல. மேடம் சொல்லிட்டாங்கல்ல, ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ஓகே.
அண்ணே என்னண்ணே ஆதி பில்டர்ஸ் ஆளுங்களை போய் வேலைக்கு சேர்த்துருக்கீங்க? இருக்கட்டும். அதனால என்னையா? யோ, நம்ம கணக்கே வேறயா, உனக்கு புரியாது. ம், போகட்டும். போக போக இந்த கணக்கு எப்படி மாறுதுன்னு நீயே பாரு. கிருஷ்ணன் சார், ஆமா, என்ன விஷயம்? சொல்றதுக்கே வருத்தமா இருக்குமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போன இடத்துல தற்செயலா உங்க மாமனார் நாராயண் சாரை நான் பார்த்தேம்மா. எனக்கு தாங்கலம்மா. ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கிறார். அவ்வளோ பெரிய மனுஷன் எங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் என் உடம்பே நடுங்கிடுச்சுமா. நடுங்கி போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சமாதானப்படுத்தினார், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. ஆனா என் மனசு கேட்கலம்மா. அதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவன் எப்படியும் சம்பளத்தை வாங்கிட்டு பின்கேட்டு வழியா தான் வருவான்னு பொண்டாட்டிக்காரி உஷாரா போய் அங்க நின்னு இருக்கா. அவன் என்னன்னா சம்பளத்தை வாங்கிட்டு நைசா நழுவ பாத்துருக்கான். இவ விடலையே. சொல்லு அப்புறம் என்ன பண்ண சொல்லு. வேட்டிய உருவிட்டால. பொண்டாட்டிய ஏமாத்த முடியுமா? சுந்தரி, சுந்தரி. என்ன ஆர்த்தி? இந்தா பூ. ஐயோ 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 ஐயோ, உலகத்துல இந்த மாதிரி கூத்து எங்கேயாவது நடக்குமாடி? என் தலையெழுத்துக்கா. பொழப்ப கெடுத்தவ பூவை வாங்கிட்டு வந்து இப்படி நீட்டுவாளாம். புள்ள குட்டி பெத்துக்க வேண்டிய மவராசி அத குடுக்கான்னு ஈன் இடிச்சுக்கிட்டே தலையில வச்சுப்பாளாம். ஐயோ 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 ஐயோ, கூத்தும் கொடுமையுமா இல்லடி இருக்கு உங்க வீடு? அடியை கலா, இதே மாதிரி தாண்டி நான் பெத்த பிள்ளையும் இவ அக்கா காலடியில மயங்கி போய் நாய்க்குட்டி மாதிரி கிடந்தான். எனக்கு வயித்தெரிச்சல் தாங்க முடியல. அவன் மண்டையில நச்சு ஒரு அடி அடிச்சு மாத்திட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே அதே கூத்தால கிடக்கு. உன் குழந்தை என்னடான்னா அவ எட்டி எட்டி மிதிச்சாலும் திரும்ப திரும்ப அவ காலடியிலே வந்து விழுகிறான். அவன் கிடக்குறான் வெக்கம் கெட்ட பையன். இந்த சிரிக்க குடும்பமே இப்படித்தான். சொக்குப்படிய கக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே அலைவாளுங்க. இன்னொருத்தி இருக்காளே அந்த வெள்ளத்தோல்காரி. என்னடி அப்படி பாக்குற? அதாண்டி இவ அக்கா அபி இருக்காளே. ஐயோ, அவ என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? ஒரு நாள் நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சாவகாசமா சொல்றேன். ஏன் இப்பவே சொல்ல வேண்டியதானே? நீங்க என்ன அப்பாண்ட சொன்னாலும் அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். சொல்லிதான் பாருங்களேன். வேணாம். வாய் மூடுங்க. என்ன பொம்பளை நீங்களா? எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? பண்ண பாவத்துக்கெல்லாம் தான் இப்ப அனுபவிக்கிறீங்களே. இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? எங்க அக்கா உங்களை படுத்துனான்னு வாய் கூசாம சொல்றீங்க. நீங்க தானே எங்க அக்காவை படாத பாடு படுத்துனீங்க. போதும். படுத்துன கஷ்டத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் தான் எழுந்துட்டு வந்து நிக்கிறீங்களே. ரொம்ப பேசாத. பேசுவேன். உங்களுக்கு மனசாட்சி இருந்தா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க புள்ள உயிரோட இருக்காருன்னா அது காரணம் யாரு? எங்க அக்கா. உங்க புள்ளையோட உயிர் எங்க அக்கா போட்ட பிச்சை. அத மறந்துட்டு பேசாதீங்க. நாக்கு அழுகிடும். என்ன அடங்கிட்டீங்க? ஏங்கா உங்களையே இந்த போடு போடுறா? அடங்க மாட்டா போல இருக்கே. அடங்க மாட்டாளா? இவள அடங்க வைக்கிற பாரு. மந்திரிச்சு அப்படியே இவ வாயை கட்டிட வேண்டியதுதான். எப்படிக்கா? இங்க வா. சொல்லுங்க. கலா, அந்த ஆர்த்தி உடுத்தின பழைய துணி புடவையோ ஜாக்கெட்டோ ஏதாவது ஒண்ணு எடுத்து என்கிட்ட கொடு. நான் அதை வச்சு அவளை என்ன பண்றேன் பாரு. அது எப்படியா? நீ டியூட்டில இருக்கும்போது பொருள்லாம் காணா போயிருக்கு. அப்புறம் எதுக்கே நீ வாட்ச்மேனே? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். என்னது மன்னிச்சிருங்களா? யோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏயா, உன் வேலை என்ன? நீ தான் வாட்ச்மேன். இங்க இருக்கிற பொருளுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. நீ டியூட்டில இருக்கும்போது பொருள்லாம் காணா போயிருக்கு. கேட்டா மன்னிச்சிருங்கன்ற. மன்னிப்பு கேட்கறதுக்காக உனக்கு சம்பளம் தரேன்? இல்ல சார், அது யோ, இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
பொருள்லாம் திருடு போச்சா இல்ல நீயே திருடி வித்துட்டியா? சார் அப்படி பேசாதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. ராத்திரி கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. என்னது கண்ணை சந்துட்டியா? ஆமாங்க. ஆமாங்கவா? யோ ஏதோ 2000 3000 பொருள் தொலைஞ்சு போனதுனால பரவாயில்ல, லட்சக்கணக்கில் காணாம போயிருந்தா என்ன பண்ணுவ? தெரியாம தான் கேக்குறேன். திருடு போன பொருளை நீ திருப்பி கொடுப்பியா? கட்டி வச்சு உதச்சா காலனா கொடுக்கறது கூட வக்கீல் இல்லாத ஓட்டாண்டி நீ என்கிட்டயே தூங்கிட்டேன்னு சொல்றியா? தப்புதாங்க. ஆனா உடம்புக்கு முடியலைங்க. லேசா தலை சுத்துது. அதான். யோ உடம்புக்கு முடியலன்னா போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதுனையா? ஏன் வந்து ஏன் தாலியா இருக்கிறீங்க? போயா மரியாதையா. ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் நடக்காதுங்க. யோ இதுக்கு மேல ஏதாச்சும் நின்னு பேசின அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். போயா. ஐயா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. யோ போயான்ற. ஐயா சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க போயா போயா. Dum